மதுரையில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான நாய்கள் கண்காட்சி பார்வையாளர்கள் ரொம்பவே கவர்ந்தது. இது குறித்த ஒரு ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி தொகுப்பு. ஐந்தாவது ஆண்டாக மதுரை கேனைன் கிளப் சார்பில் அகில இந்திய அளவிலான நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 40 வகையான 200க்கும் மேற்பட்ட நாய்கள் இடம்பெற்றன. கோம்பை, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கெரவன் கவுண்ட் உள்ளிட்ட இந்திய இன நாய்களும், டாபர்மேன், கிரேடன் உள்ளிட்ட வெளிநாட்டு வகை நாய்களும் கண்காட்சியில் பங்கேற்றன. There are many breeds, around 40-50 breeds, and more than 200 dogs competing for the championship also. It is very nice to be here at Madurai. கண்காட்சியில் பங்கேற்ற நாய்கள் தங்கள் எஜமானர்களின் கட்டளைப்படி பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி காட்டி அசத்தின. பெரும்பாலும் வெளிநாட்டு இன நாய்கள் அழகுக்காக வளர்க்கப்படுவதாகவும், ஆனால் இந்திய இன நாய்களான கோம்பை, சிப்பிப்பாறை, ராஜபாளையம் போன்றவை பாதுகாப்புக்காக வளர்க்கப்படுவதாகவும் கூறுகிறார் திருமூலர். இந்தியன் பிரீட் நாய் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வயசு ஒரு 11 மாதம் 12 மாதம் ஆயிடுச்சுன்னா இதுதான் என்னோட எஜமான் வீடு அப்படின்னு அது தெரிஞ்சிருச்சுன்னா அதை நமக்கு மிகப்பெரிய பாதுகாவலன். அதை நம்பி நம்ம வீட்டை திறந்து போட்டு கூட போகலாம். அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப மிகப்பெரிய பாதுகாவலனா இருக்கு. மனிதர்களின் பாதுகாப்புக்காக நாய்கள் எவ்வாறு உதவியாக உள்ளன என்பது குறித்து செய்முறையாக விளக்கப்பட்டது. மாடி வீடு, பண்ணை வீடு, தோட்டம், வயல்வெளி என ஒவ்வொரு தேவைக்கும் ஏற்ப நாய்கள் இருக்கின்றன. வெறுமனே நாய்கள் வாங்குவதை விட தேவை அறிந்து நாய்கள் வாங்கி வளர்க்க வேண்டும் என்று நாய் வளர்ப்போர் அறிவுறுத்துகின்றனர். இது ஆக்சுவலி ஒரு டிபெட்டன் ப்ரீட். அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக். எல்லாருக்கிட்டையும் நல்லா பிஹேவ் பண்ணும். யாரையும் பார்த்து அவ்வளோ பார்க் பண்ணாது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணும். இந்த கண்காட்சியில் பங்கேற்ற விதவிதமான நாய்களை காண ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் திரண்டு வந்தனர். மன்னர்கள் காலம் முதல் இன்று வரை வளர்ப்பு பிராணியான நாய்கள் மனிதனோடு இணைந்தே உள்ளன. காரணம், நாய்கள் என்றுமே பாசமும் நன்றியும் உள்ளவை. மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மனோஜுடன் செய்தியாளர் கருணாகரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.